ஜிகே ஷார்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து பாலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் என்ன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட கால அவகாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். சரிங்களா? ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வரைவுக்குழு அப்படின்றத அமைச்சாங்க. அந்த வரைவுக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. அந்த வரைவுக்குழுவோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ வரைவுக்குழுவில் ஆரம்பத்தில் இருந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 பேர். ஸோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். ஸோ அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை நடத்திய மொத்த அமர்வுகள் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11. ஸோ அரசியல் நிர்ணய சபை நம்ம இந்திய அரசியலமைப்பை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. நம்ம இந்திய அரசியலமைப்போட தந்தை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். நம்மளுடைய முதன்மை அரசியலமைப்பில் இருந்த சரத்துக்கள், அதாவது ஆர்டிக்கல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 395. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 448. அதே மாதிரி நம்மளுடைய முதன்மை அரசியலமைப்பில் இருந்த பகுதிகள் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 தான் இருந்தது. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய முதன்மை அரசியலமைப்பில் இருந்த அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான். ஸோ இப்போ நம்மளுடைய அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ இறுதியாக நம்ம இந்திய அரசியலமைப்பில் முகவுரை அப்படின்றது எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29 நவம்பர் 1949. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள். நன்றி.